புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியவை என்று ஆனந்தி என் வருண். வணக்கம் என் குட் மார்னிங். வணக்கம் ஆனந்தி. நல்லா இருக்கீங்களா? காலை வேலையில நல்லா இருக்காம வேற எப்படி சொல்லுங்க? சூப்பரா இருக்கீங்கல்ல. பட் எப்பவுமே வந்து சூப்பரா இருக்கணும். ஒரு 60 வயசு 70 வயசு 80 வயசு 90 வயசு வரைக்கும் செம்மையா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஹெல்த் வந்து செம்மையா இருக்கணும் இல்லையா? அதுக்கு முதல்ல வாக்கிங்லாம் போகணும்ல டெய்லியும். ஆமா, வாக்கிங் போய் ஆகணும். அப்படி போக முடியாம ஒரு நிலைமை வந்துச்சு வச்சுக்கோயே, அப்பயே வாக்கிங் போக முடியல. ஏன் அப்படி ஒரு நிலைமை வரப்போகுதுன்னு சொல்லுங்க. இந்த மூட்டு வலியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் சொல்லிப்பாங்க. மூட்டு வலி வந்தா இன்னைக்கு வந்து நாளைக்கு போயிட போகுது. தொடர்ந்து இருந்தா அதுக்கு பேர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அந்த விஷயத்துக்கு பேர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்களே. எக்ஸாக்ட்லி. ஏன் ஆர்த்ரைட்டிஸ்? அது கொஞ்சம் ஒரு மாதிரியான காம்ப்ளிகேட்டட் பிரச்சனை தான் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ சீக்கிரம் வந்துச்சுன்னா போகாதுல. ஆமா, அதாவது நீங்க கீழே உட்காரக்கூடாதும்பாங்க, நீங்க வந்து அதிகமாக நடக்கக்கூடாதும்பாங்க, ஓடுறது கஷ்டமா இருக்கும். ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் உனக்கு? லைஃப் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தா கூட அதை நம்ம எப்படி வந்து கோப் அப் பண்ணலாம், ஆர்எல்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள்லாம் இன்னைக்கு வேர்ல்டு ஆர்த்ரைட்டிஸ் டேல வந்து பேச போறோம். வேர்ல்டு ஆர்த்ரைட்டிஸ் டே இன்னைக்கு. ஸோ அந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற கொடும்பாவியை நம்ம எப்படியாவது ஒழிச்சு எப்படி செமையா ஃபீல் பண்றேன் நான். எஸ் நான் வந்து வெரைட்டி அடிக்க போறோம். அப்படி அவர் கூட இருந்தாருன்னா எப்படி அவரோட நம்ம வந்து செமையா வாழ போறோம் அப்படிங்கறதையும் கத்துக்க போறோம். ஓகேவா? ஓகே. அதை பத்தி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரு நல்ல முத்திரையை பார்க்கலாம். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேச்சுக்குளறல் அப்படின்ற ஒரு குறைபாடுக்கான தீர்வு. இந்த பேச்சுக்குளறல் அப்படின்றது ஒரு நோயினுடைய பிரிவில் வராது. இது வந்து இயல்பு நிலையிலேருந்து மாறி இருக்கக்கூடிய ஒரு குறைபாடாகத்தான் இதை கருத வேண்டும். இதற்கான தீர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மகிட்ட 3 விதமான முதிரைகள் இருக்குது. முதல் முதிரை வந்து லபதி முதிரை செய்யணும், இரண்டாவது முதிரை சங்கு முதிரை செய்யணும், மூன்றாவது விசுக்தா முதிரை செய்யணும். இந்த 3 முதிரைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக 20 நிமிட நேரம் செய்ய வேண்டும். முதல் முதிரை வந்து லபதி முதிரை. எப்படி செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய 2 கைகளிலுமே முதல் 2 விரல்களையும் மடித்து உள்ளங்கையில் அப்படி நம்ம வைக்கணும். அடுத்தது பெருவிரல் நுனியால் மோதிர விரலும் சுண்டு விரலும் அப்படி இணைந்து ஒரு வட்ட வடிவத்தை உருவாக்க வேண்டும். 2 கைகளிலும் செய்ய வேண்டும். மறுபடியும் பாருங்கள், முதல் 2 விரல்களையும் மடித்து வச்சிடணும், இந்த மாதிரி தொடணும். இந்த முதிரைக்கு பேர் லபதி முதிரை. முதல் 20 நிமிஷம் செய்யணும். இரண்டாவது முதிரை வந்து சங்கு முதிரை. இடது உள்ளங்கையில் வலது கை பெருவிரலை வச்சு இறுக்கமாக மூடிக்கணும். வலது கையினுடைய ஆள்காட்டி விரலை வச்சு இடது கையினுடைய பெருவிரல் நுனியில் அப்படி தொட்டு பிடிக்கணும். இப்போ கை பார்த்திங்கன்னா சங்கு மாதிரி இருக்கும். இது சங்கு முதிரை. மூன்றாவது ஒரு முக்கியமான முதிரை விசுக்தா முதிரை அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய விசுக்தி சக்கரத்தை செயல்பட வைக்கக்கூடிய ஒரு முதிரை இது. விசுக்தி சக்கரம் வந்து நம்மளுடைய தொண்டையில் இருக்குது. அதற்குண்டான சக்கரத்தினுடைய புள்ளி வந்து மோதிர விரலினுடைய அடிப்பாகத்தில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி மோதிர விரலினுடைய அடிப்பாகத்தில் பெருவிரல் நுனியில் அப்படி தொட்டால் இது விசுக்தி முதிரை. இந்த முதிரை இந்த மாதிரி செய்யணும். 3 முதிரைகளையுமே ஒன்றன் பின் ஒன்றாக 20 நேரம் செய்ய வேண்டும். முதல் முதிரை பார்த்திங்கன்னா லபதி முதிரை, இந்த மாதிரி செய்யணும். இரண்டாவது வந்து சங்கு முதிரை, இந்த மாதிரி செய்யணும். மூணாவது வந்து விசுக்தா முதிரை, இந்த மாதிரி செய்யணும். இப்படி 3 முதிரைகளையுமே ஒன்றன் பின் ஒன்றாக செய்து வர வேண்டும். மூலிகை தீர்வு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு எளிமையான தீர்வு. நாட்டுக்கோழியினுடைய முட்டையில் மஞ்சள் கருவை மட்டும் எடுத்துக்கணும். இந்த நாட்டுக்கோழி முட்டையினுடைய மஞ்சள் கரு எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, முட்டையை வேக வச்சு எடுத்துகிட்டு உரித்து அந்த மஞ்சள் கருவை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஒரு கம்பியில் வந்து அந்த மஞ்சள் கருவை குத்தி அப்படியே சூடு பண்ணணும். சூடு பண்ணும்போது ஒரு விளக்கோலியிலையோ அல்லது இப்போ எல்லாம் ஸ்டவ் வச்சுருக்கிறோம், அதில் அப்படியே சூடு பண்ணும்போது மிதமாக கருகியவுடன் அதில் வந்து சொட்டு சொட்டாக வடியும். அந்த தைலத்துக்கு பேர் வந்து அண்ட தைலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தைலத்தை ஒரு 2 சொட்டு 3 சொட்டு வடிஞ்ச உடனே அதை எடுத்து வெதுவெதுப்பான சூட்டில் வந்து நாக்கில் அப்படியே அந்த உள் பக்கத்துலலாம் தடவி விடணும். தடவி விட்டோம்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நமக்கு நாக்கு வந்து கொஞ்சம் அசௌரியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 நிமிடத்தில் மறுபடியும் சரியாயிடும். இதை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரும்போது பேச்சுக்குளறல் அப்படின்ற நோய் வந்து முழுமையாக நம்ம விட்டு போயிடும். இதை திக்குவாய்க்கு பயன்படுத்தக்கூடாது. திக்குவாய் வேறு, இந்த மாதிரி இருக்கிறது வேறு. இது வந்து பேச்சுக்குளறல், அதை பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில் வந்து நாக்கு வந்து குளறல் ஏற்படுவது. இதை சரி செய்வதற்கு இந்த மாதிரி எளிமையான வழிமுறைகள் இருக்குது. நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நித்திரை இல்லைனா இந்த முத்திரையை கற்றுக்கிட்டா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனந்தி, என்ன சொல்கிறீங்க? ரைமிங்காக பேசுறதுக்கு யார் இங்கே சம்பளம் தரலாம் தெரிஞ்சுக்கலாமா? ஏங்க இந்த ரைமிங்காக பேசணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை இல்லை, சிச்சுவேஷன் அப்படி இருக்குல்ல. ஏன் இப்போ என்ன அந்த நித்திரை முத்திரைன்னு வை இல்லை, பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலையில் எந்திரிக்கிற பழக்கம் அப்படிங்கிற நல்ல பழக்கமாக இருந்தாலும் நிறைய பேருக்கு வரவே வராது. இருந்தாலும் நித்திரை வந்து கொஞ்சமாக இருக்கும். நைட்டு ஃபுல்லாக வந்து ஃபோனில் பேசிட்டு எல்லாம் கேம் விளையாடிட்டு இல்லை டிவி பார்த்துட்டு இல்லை படம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து லேட்டாக தூங்குறாங்க. தூக்கத்தை வந்து எல்லாருமே கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து நித்திரை கொஞ்சம் கம்மியாயிருச்சுன்னா வந்து இந்த மாதிரி முத்திரை கற்றுக்கிட்டா வந்து மனசை வந்து ஒருநிலை
நடைமுறைப்படுத்தலாம்ல, அதனால தான் சொல்கிறேன். என்ன நீங்கள் பண்ணாலுமே தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தான். ஸோ டிவி பார்க்கறது, ஃபோன் பேசுறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒழுங்காக அந்த 8 hours நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் காலையில் எழுந்து முத்திரை பண்ணி பாருங்க, செம்ம எஃபெக்டிவாக. ஸோ நம்ம பேசுறது கேட்டாலும் நிறைய பேருக்கு தூக்கம் வருது அப்படின்னு நினைக்கிறேன். டக்குன்னு ஒரு பிரேக் கொடுத்து திருப்பி வந்துடலாம். நம்மளோட டீமில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக டாக்டர் நிவேதா ஆன் அ வே. ஓகே, அவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க போல். உங்கள் முகத்தில் வந்து ஒரு சோடியம் பல்பும் ஒரு டியூப்லைட்டும் எரியிற மாதிரி இருக்கே அப்படியே. அப்படிலாம் எனக்கு தோணலையே, எனக்கு தெரியாது, இங்கே இருக்க லைட்டாக தான் இருக்கும். பட் இன்னும் அந்த நேச்சுரோபதி அப்படிங்கிற விஷயத்தை எங்கேயா ட்ரை பண்ணி பார்க்கணும், தனியாக இருக்கும் போது அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நினைவு உங்களுக்கு வந்திருக்கா? அட்லீஸ்ட் இப்போ வரைக்கும் வரல. ஆனால் இந்த செகண்ட் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். பட் நான் யோசிக்கிறேனோ இல்லையோ, நான் அதை பண்ணுறேனோ இல்லையோ, நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக பல பேர் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக டாக்டர் நிவேதா எனக்கும் நேச்சுரோபதி பற்றி ஏதோ விஷயங்கள் சொல்ல போகிறாங்க, பார்த்துலாமா? இயற்கையில் மிக முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய மண் சிகிச்சைகள்லேயும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. பொதுவாக மண் வந்து நிறைய தன்மைகள் கொண்டது, ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடியது. இது எப்படின்னம்னா, ஊட்டச்சத்து அப்படின்னம்னா நம்மளுடைய ஜீரணத்தின் வழியாக தான் கிடைக்கணும். மெட்டபாலிசம், அதாவது அனபாலிசம் அண்ட் கெட்டபாலிசம், வளர் மற்றும் சிதை மாற்றம், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்லுவோம். இந்த வளர்ச்சிதை மாற்றத்துக்கு வந்து உறுதுணையாக இருக்கக்கூடியது நம்முடைய ஜீரண சக்தி. வயிற்றுக்கு வந்து பேக் போடுறதுனாலோ அல்லது மண்குளியல் எடுக்கிறப்பவோ வயிற்றில் இருக்கக்கூடிய ஜடராக்னி ரிலாக்ஸ் ஆகி அது என்ஹான்ஸ் ஆகப்படும். இப்போ வயிற்றுக்கு போட்டோன்னே வயிற்றில் இருக்கக்கூடிய சிறுகுடல், பெருங்குடல் இது எல்லாமே கூலிங் எஃபெக்ட்னால அதோடைய தன்மைகள், அதோடைய பணி வந்து அது செவ்வனே செய்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். இப்போது சிறுகுடலோட வேலை வந்து அப்சார்ப் பண்ணுறது, அந்த விரல் மாதிரி இருக்கக்கூடிய ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ், வில்லைன்னு சொல்லுவோம், அதில் வந்து நிறைய சர்க்குலேஷன், அந்த இடத்துல தான் வந்து அப்சார்ப்ஷன் நடக்கும். இது மண்குளியல் போடுறப்போ அதோடைய தன்மைகள் வந்து பலப்படுத்தப்பட்டு அந்த உணவானது முழுமையாக உறிஞ்சப்படும். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தங்கமே நம்ம சாப்பிட்டா கூட அது உறிஞ்சப்படணும். ஸோ அந்த மாதிரி உறிஞ்சக்கூடிய தன்மையை வந்து அதிகப்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மட்டுக்கு இருக்குது. அதே மாதிரி லார்ஜ் இன்டெஸ்டைனில் தண்ணியானது உறிஞ்சப்படணும். நம்ம சிறுகுடலேருந்து வெளியில் வர்றப்போ அது வந்து நீர்த்தன்மை கொண்டதாக இருக்கும். அந்த மலைக்குடலில் வந்து நீர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நீரானது உறிஞ்சப்பட்டு கழிவுகள் வெளியில் தள்ளப்படும். ஸோ கழிவுகள் வெளித்தள்ளுறதுக்கும் உதவியாக இருக்கும். அடுத்ததாக அந்த தண்ணியை உறிஞ்சிக்கிறது மூலமாக நம்மளுடைய உடம்புடைய ஹைட்ரேட்டிங் கெப்பாசிட்டி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர்த்தன்மையோட அளவு பாதுகாக்கப்படும். ஸோ இந்த மாதிரி நரிஷிங் எஃபெக்ட் அண்ட் நம்ம கழிவுகள் வெளியில் தள்ளுறது, இந்த தன்மைகள் ரெண்டையும் நம்ம மட் மூலமாக நம்ம பெற முடியும். வயிற்றில் இருக்கக்கூடிய இன்னொரு உறுப்பு மண்ணீரல் இருக்கிற ரொம்ப சின்ன உறுப்பாக இருக்கும், ஆனால் அது பண்ணுற வேலை நிறைய பெரிய வேலையாக இருக்குது. பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளும் டிரான்ஸ்மிட் ஆகி டிரான்ஸ்போர்ட் ஆகணும், அதோடைய மாற்றம் அடைஞ்சு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். ஸோ அந்த வேலையை மண்ணீரல் பண்ணுது. மண் குளியல் ஆகட்டும் அல்லது மண்பட்டியிலையும் இந்த மண்ணீரல் நல்லா பலப்படுத்தப்பட்டு இந்த ரெண்டு வேலையுமே சரியாக செய்ய முடியும். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஸ்டார்ச் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னம்னா குளுக்கோஸ் அதை வந்து ஸ்டார்ச்லேருந்து குளுக்கோஸாக மாற்றி அந்த செல் உறிஞ்சக்கூடிய மாதிரி அதை மாற்றக்கூடிய வேலை வந்து மண்ணீரலோட வேலை. அந்த வேலையை வந்து நல்லா செய்யறதுக்கு இந்த மண்குளியல் உதவி செய்யும். இன்னொன்று, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், டிரான்ஸ்போர்ட் ஆகணும். இந்த ரெண்டு வேலைக்கும் வந்து மண்குளியல் அல்லது மண்பட்டி ரொம்ப பயன்படும். அடுத்ததாக மண்ணுக்கு வந்து நர்வ் டோனிங் எஃபெக்ட் அதிகமாக இருக்குது. இதனால தான் நம்ம ஏதாவது வலி இருக்கிற இடத்துல மண்குளியல் போடுற இடத்துல மண்குளியலோ அல்லது மண்பட்டியோ போட்டோம் அப்படின்னம்னா அந்த பெயினை ரிலீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமாக உண்டு. இப்போ ரொம்ப ஆர்த்ரைட்டிஸ் பெயின் ஆகட்டும் அல்லது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஆகட்டும் அல்லது ஏதாவது ஒரு ஸ்வெல்லிங் ஆகட்டும், இந்த இடத்துல மண் போட்டோம் அப்படின்னம்னா அந்த பெயினை எடுத்துகிட்டு போகக்கூடிய நரம்புகள், சி நர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த நர்வை வந்து செடேட் பண்ணி அந்த வலியை வந்து உணர்வதை வந்து குறைக்கிற கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. அடுத்ததாக மண்ணுக்கு வந்து பியூட்டிஃபிகேஷன் எஃபெக்ட்னு பார்த்தோம். அதனால் ஏதாவது இந்த ஸ்கின்னுடைய டார்க் சர்க்கிள்ஸ் ஆர் ரிங்கிள்ஸ் இதையெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப உதவி செய்யும். அந்த எஃபெக்ட் மூலமாகவும் பியூட்டிஃபிகேஷனோட எஃபெக்ட் அதில் அதிகமாக கிடைக்கும். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி நேச்சுரோபதியில் நிவேதா வந்து சூப்பரான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் நிவேதா சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா வந்து அவங்களே வந்து இதை ஃபாலோ பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக வந்து உபதேசத்துக்காக வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அது அவங்களே பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும், டவுட் இருக்கும். அதை வந்து அப்போ தான் வந்து நம்ம பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு நம்மளுக்கும் வந்துடும். ஸோ அவங்களும் பண்ணுறாங்களான்னு டவுட்டு வந்து நம்மளும் பண்ண முடியாமல் போயிடுறதுக்கு பதில் இவங்க வந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? அவங்க சொல்கிறது ஈஸியாக தான் இருக்காங்க. நீ இப்போ அவங்கள பற்றி சொன்னது தான் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. அப்படியா? அப்போ பட்டு பிரேக் விட்டு வந்து நம்மளோட தப்புக்கெல்லாம் வந்து பிராயசித்தை சீக்கிரமா தேடிடலாம். கடந்த பல காலமாக இப்பெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ற பொருட்கள்லாம் வந்து நம்மளோட மேனிக்கு அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஓகேவா, இதெல்லாம் கலந்த ஒரு க்ரீம் இருந்தால் யுவர் ஸ்கின் வில் பி வண்டர்ஃபுல் அப்படிங்கிறத மாற்றிட்டாங்க. அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நிஜமாவே சாப்பிட்றதுக்கான ஒரு பொருள் வரப்போகுது. ஆனால் உங்களவுக்கு வந்து சாப்பிட்றத பற்றிலாம் நான் யோசிக்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றது அப்படின்னா வந்து குட்டி குட்டி டேஸ்ட்டு, குட்டி குட்டி விஷயங்கள், குட்டி குட்டி கலர்ஸ் அதெல்லாம் இருந்தாலே போதும். எனக்கு வந்து திருப்தி அது எப்படி உண்டாக்குது அப்படின்னு தான் பார்ப்பேன். சில ஐஸ்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக வந்து அப்படி தெளிச்சுலாம் கொடுப்பாங்க. அந்த கலருக்காகவே நம்ம வந்து சாப்பிடுவோம் இல்லையா?
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் மில்க் லெஸியில் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து அப்படியே இந்த ஸ்ட்ராபெரி சாஸை தெளிச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் தான் வாழ்க்கையில் ஃபுட்டுங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இப்போ நேச்சுரலாக அவங்க பேச போகிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தால ஓகேவா. இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க அப்படின்னா திவ்யா சுந்தர் இருக்காங்க. அவங்க வந்து ரோஸ் பாதாம் கீர் சொன்னல, அப்போவே சொன்னல அவங்க நல்லவங்கன்னு. கேட்டிங்களா நீங்கள்? பார்க்கலாம். வணக்கம். உங்கள் அனைவரும் பசுமை உணவுகள் நிகழ்ச்சியில் மூலம் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள் ரெசிபி, பட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் பாதாம் கீர். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதற்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பாதாம், தேங்காய்பால், வெல்லப்பாகு, அவல், ஏலக்காய் பொடி, ஜாதிக்காய் பொடி, ரோஜா இதழ்கள். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ரோஸுங்கிறது வந்து நம்ம அலங்காரத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் வந்து அதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுலேயும் கிடைக்கும். ரோஜா இதழ்கள், செம்பருத்தி இதழ்கள், தாமரை இதழ்கள், இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ இந்த ரோஜா இதழ்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா ரோஜா இதழ்களும் எடுத்துக்கக்கூடாது. பன்னீர் ரோஜா அப்படின்னு அந்த லைட் ஒரு ரோஸ் கலரில் இருக்கும், அந்த ரோஸ் மட்டும்தான் நம்ம இந்த ஃபுட்டுக்கு அப்படிங்கிறது அது மட்டும்தான் எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாதாம் ஊற வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது சிகப்பு அவுல், இது வந்து ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜாதிக்காய் பொடி, இது வந்து உங்களுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுலேயும் வந்து நேச்சுரல் பெனிஃபிட்ஸ் நிறையாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஏலக்காய் தூள், அடுத்தது ரோஜா இதழ்கள். இது நம்ம ரோஜா இதழ்கள் வந்து நிறையா நம்மளோட ஃபுட்டில் ஆட் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஸ்கின் கலர் வந்து கொஞ்சம் அதிகமாகும். நெக்ஸ்ட்டு வெல்லைப்பாகு. இப்போ இதை நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வெல்லைப்பாகை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கொடுக்கலாம். இது அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் அதிகம். இப்போ நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து மார்னிங் இந்த கீர் கொடுத்தீங்கனாலே வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். நம்மளோட ரோஸ் பாதாம் கீர் இப்போ தயாராகிடுச்சு. இதை வந்து நான் பவுலில் மாற்றிக்கிறேன். நம்மளோட ரோஸ் பாதாம் கீர் இப்போ தயாராகிடுச்சு. இதில் ஆட் பண்ணியிருக்க பாதாம்னால் வந்து குழந்தைகளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் டெய்லியும் வெறும் பாதாம் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாதாம் கீர், பாதாம் மில்க் ஷேக் இப்படி வெரைட்டிஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க ரோஸ் பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப கலர் கொடுக்கும். நாளை மீண்டும் வேறொரு வித்தியாசமான ஆரோக்கியமான உணவு வகையுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பொதுவாக இந்த மாதிரியான ரோஸ் பாதாம் கீர்லாம் குடிக்கிறப்போ, நான் கடையிலாம் வாங்கி குடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லலை. அதான் திருப்பி நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்கன்னு நான் வந்து கேட்டு வாங்கி குடிப்பேன். நம்ம வந்து இப்போ வந்து ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஆர்த்ரைட்டிஸ் டே. ஸோ இதை பற்றி நமக்கு என்ன தெரியாது, மூட்டு வலி, மூட்டு சம்மந்தமான ஒரு விஷயம் இல்லை நமக்கு தெரியும். உலக லெவலில் ஆர்த்ரைட்டிஸ் படித்து ஒரு டேவே வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து எந்த அளவுக்கு பரவலாக இருக்குது எல்லா நாட்டிலையும் அப்படிங்கிறத பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டிலேயும் நிறைய பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட நிறைய கொஸ்டின்லாம் கேட்கலாம். இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஆர்த்ரைட்டிஸ் டேயில் வந்து பல விஷயங்கள் ஆர்த்ரைட்டிஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறதுனா என்ன பார்த்தீங்கன்னா அந்த மூட்டு வலி வரும், அது வந்து சர்டன் ஏஜ்க்கு மேலே வரும் அப்படிங்கிறது மட்டுமே எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. பட் இதை பற்றி தெரியாத நிறைய தகவல்லாம் சொல்கிறதுக்காக இன்னைக்கு நம்மளுக்கு யார் வந்திருக்கா? இன்னைக்கு நம்ம கூட ரிமட்டாலஜிஸ்ட் டாக்டர் பஞ்சாபகேசி ராஜேந்திரன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், மிக்க நன்றி வந்ததுக்கு. வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஆர்த்ரைட்டிஸ் டே அப்படிங்கிற டேவை பற்றி நம்ம பேசுறதுக்கு உண்டான காரணம் என்ன, அதோட தீம் என்ன அப்படின்னு சொல்லுங்க டாக்டர். இந்த உலக மூட்டு அழற்சி தினம், அதில் இந்த வருடத்துக்கு அவங்க வச்சுருக்கிறது இட்ஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ், டேக் ஆக்ஷன். இது உங்கள் கையில் இருக்கிறது, உடனே செயல்படுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இந்த மூட்டு தசை இணைப்பு திசு நோய்களில் பாதிச்சிருக்கவங்களை தவிர்த்தும் அவங்க கூட உள்ளவங்க, உற்ற நண்பர்கள், உறவினர்கள், அதை தவிர்த்து அவங்களுக்கு வைத்தியம் செய்யக்கூடிய டாக்டர்கள், நர்சஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், இதை தவிர்த்து எல்லாருமே பொதுமக்களே இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்குது பாருங்கள், அதுதான் இம்பார்ட்டண்ட். இப்போ மூட்டு வலினால் அவங்க ஒன்றுமே செய்ய முடியாமல் ஒரு வாழ்க்கையில் இருக்கிறத மாற்றம் கொண்டு வர்றதுக்கு என்னென்னலாம் செய்யணும்,
அதுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை உண்டு பண்ணுவதற்காக தான் இந்த தினத்தை நம்ம அனுசரிக்கிறோம். ஜென்ரலாக இது மாதிரி வந்து ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பேசுகிறப்போ அது யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது டாக்டர். பொதுவாக வந்து இந்த மாதிரியான உடல் கூறு இல்லை தன்மை இருக்கவங்களுக்கு தான் அது வர வாய்ப்பு இருக்கா, இல்லை ஜெனட்டிக்கலாக இந்த மாதிரி என்னென்ன வந்து சான்றுகள்லாம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் வரதுக்கு? நீங்கள் இது வந்து இந்த நான் சொன்ன பாருங்கள், இந்த நிறைய நோய்கள் இருக்கணும். இது யாருக்கு வேணால் வரக்கூடியது. ஒன்று, சிறுவர்களுக்கு வருமா வரலாம், நடுத்தர வயதுக்கு வருமா வரலாம், வயதானவங்களுக்கு வருமா வரலாம். ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு நோய்கள் இருக்குது. இதில் வந்து சிலத்துக்கு டெஃபினட்டாக காரணம் தெரியும், இதுதான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்கிறோன்னு வச்சுங்க, சின்ன வயசில் ருமேட்டிக் ஃபீவர், கீழ்வாத காய்ச்சல்பாங்க. அதுக்கு நமக்கு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்னு ஒரு கிருமினால் தொண்டையில் வந்து அது மூட்டை பாதிக்குது, இதயத்தை பாதிக்குது அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக காரணம் தெரியுது. அதே மாதிரி சில சமயம் ஒரு கவுட்டுன்னு நோய் இருக்குது, அது யூரிக் ஆசிட் அதிகமாகிறதுனால அந்த கவுட்டுங்கிற நோய் வருது அப்படின்னு தெரியும். சில சமயம் இன்ஃபெக்ஷன் வேறு கிருமிகள்னால் வரக்கூடியது. சில சமயம் வயதானவங்களுக்கு தேஞ்சு போகுதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது விட ஓரளவுக்கு நம்ம காரணத்தை சொல்லலாம். இதை தவிர்த்து முக்கியமாக இந்த நோய்களில் ஒன்று இருக்குது, அதுதான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ், தன்னைத்தானே தாக்கும் நோய் அப்படிங்கிறோம். அப்படின்னா என்னன்னா, நமக்கு வந்து நம்ம உள்ளுக்குள்ளே இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிற ஒரு சிஸ்டமே இருக்குது. இப்போ கார்டியாலஜி ஹார்ட் சிஸ்டம்னு சொல்கிறோம், லங் சிஸ்டம்னு சொல்கிறோம், அது மாதிரி இது ஒரு சிஸ்டம். அது சாதாரணமாக எதுக்கு இருக்குன்னா, நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்காக வெளியிலேருந்து வர்ற கிருமிகளை தடுத்து நம்ம உடம்பை அதுதான் வந்து முக்கியமான வேலை. அதை தவிர்த்து அதுக்கு பல வேலைகள்லாம் உண்டு. அந்த இம்யூன் சிஸ்டம் இருக்குது பாருங்கள், நோய் எதிர்ப்பு சக்தி, அது மாறிப்போகுது. அது ஏன் மாறி போகுதுன்னு இல்லை கண்டுபிடிக்கல. அதுக்கு தான் சொன்னேன் காரணம் தெரியலன்னு. அது சொல்லுவாங்க இன்ஃபெக்ஷன் வருது, இல்லாட்டி ஜெனட்டிக்கலி ப்ரீடிஸ்போஸ்டும்பாங்க. இட் இஸ் நாட் எ ஜெனட்டிக் டிசீஸ். அது வந்து மரபணுக்களால் தான் வருதுன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு குறிப்பிட்ட மரபணுக்கள் இருந்து அந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸும்பாங்க, அதுவும் சேர்ந்ததுன்னா இந்த நோய் வரலாம். அப்போ என்ன ஆகுன்னா, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது பாருங்கள், அது மாறி போகுது. அது மாறி போச்சுன்னா அதுக்கு வந்து வெளியிலேருந்து வர கிருமியா இல்லாட்டி நம்ம உடம்புல உள்ள ஒரு பாகமா அப்படிங்கிற வித்தியாசம் தெரியாது. வெளியிலேருந்து வர கிருமின்னு நினச்சிக்கிட்டு நம்ம உடம்புல உள்ள பாகத்தையே போய் அட்டாக் பண்ணும். அதுதான் நான் முதலே சொன்னேன், தன்னைத்தானே தாக்கும் நோய். அதில் முக்கியமான நோய்கள் என்னென்னா, முடக்குவாத மூட்டு நோய், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தோமேட்டோசிஸ் அப்படின்னு ஒரு நோய், எஸ்எல்இன்னு, ஸ்க்ளிரோடாமா அப்படின்னு ஒரு நோய், அது மாதிரி ஜோக்ரன் சிண்ட்ரோம்னு கண்ணில் விட தண்ணி வராது, அழுதா, வாயில் எச்சு வராது, இது மாதிரி பலவிதமான நோய்கள், வாஸ்குலைட்டிஸ்ன்னு இருக்குது, ரத்த குழாய் அழைச்சி வர்றது, இது மாதிரி பலவிதமான நோய்கள் இருக்குது இந்த ருமேட்டிக் டிசீசஸில். ஓகே. ஆனால் பொதுவாகவே வந்து இப்போ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற பேர் சொல்லும்போது பெரிய டிசீஸ் மாதிரி தெரியுது. பட் ஏன்னா மூட்டு வலி அப்படின்னு சொல்லும்போது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போல்லாம் வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கே வந்து அடிக்கடி மூட்டு வலிக்குது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து சின்ன குழந்தைங்களாம் கூட இப்போ ஸ்கூல் போகும்போது ரொம்ப தூரம் நடக்க வச்சா ஐயோம்மா மூட்டு வலிக்குது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், காப்பி அடிக்கிறாங்களா இல்லை நிஜமாவே அவங்களுக்கு வருது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து எந்த ஏஜ்க்கு வரும் சார்? லைக் வந்து பெரியவங்களுக்கு மட்டும்தான் வருமா, இல்லை இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்குலாம் வரது கூட வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் இது ரொம்ப முக்கியங்க. இது என்னமோ சாதாரணமாக நிறைய பேருக்கு இந்த 20லேருந்து 40 வயதுக்குள்ளே உள்ள பெண்களுக்கு அதிகமாக வரும் சில நோய்கள்லாம், முக்கியமான நோய்கள்லாம், காமன் நோய்கள்லாம். அப்போ அவங்களே சொல்லுவாங்க, ஐயோ பாருங்கள் இந்த சின்ன வயசுலேயே எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, இந்த சின்ன வீரம் 1 வயதுலேருந்து 16 வயதுக்குள்ளே வர்றத ஜுவனைல்னு சொல்லுவோம். அதாவது 16 வயதுக்குள்ளே ஜுவனைல் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ருமேட்டிக், அது மாதிரி நிறைய நோய்கள், பெரியவங்களுக்கு வர நோய்கள் எல்லாமே சின்னவங்களுக்கும் வரலாம். அதனால் எந்த வயதில் விட வரக்கூடியது இது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சாதாரண வலி அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு நிறைய காரணம் இருக்கும். சும்மா லேசாக இடிச்சிட்டா வலி, ஒரு சமயம் ஸ்ப்ரெயின் ஆனாலும் வலி. பட் அதே மூட்டில் வலியை தவிர்த்து வீக்கம் வருது, உள்ளுக்குள்ளே நீர் சேருது, மேலே செவந்து போகுது, காலை மடக்கி நீட்ட முடியல, காலையில் எழுந்திரிக்க முடியல, இதெல்லாம் இருந்தால் தான் இது மூட்டு அழற்சியின் அறிகுறி. அதுதான் ஆர்த்ரைட்டிஸ் ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ எந்தெந்த மூட்டில் வருதுங்கிறத பார்த்து அதுக்கு கண்டிப்பாக அது எந்த வயதாக இருந்தாலும், வயதானவங்களாக இருந்தாலும் சரி, சிறு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இப்போ ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்குன்னு பாருங்கள், அது அவ்வளோ காமனாக இல்லைன்னா கூட வரக்கூடியது. இப்போ சின்ன குழந்தை கையில் நல்லா இருக்கும், படுத்துருக்கும், மேலே தூக்க போகும்போது வலி இருக்கும், அது என்னன்னு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. காலையில் எழுந்திரிச்சா கொஞ்சம் வயசுலேருந்து ப்ரஷ் பண்ணுறவங்களும் எழுந்திருந்த ப்ரஷ்ஷை கூட பிடிக்க முடியாது. அதை வச்சே நம்ம ஓ கையில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அது மாதிரி அதில் ஆரம்பித்து வயதானவங்களுக்கு வரைக்கும் யாருக்கு வேணால் வரலாம். இது சாதாரண மூட்டு வலின்னு கொஞ்ச நாள் வேணால் பார்க்கலாமே தவிர்த்து கொஞ்சம் நான் சொன்னபடி இந்த மூட்டு அழைச்சி ஆர்த்ரைட்டிஸ்னு வந்துருச்சுன்னா அதுக்குள்ள கண்டிப்பாக டாக்டர்கிட்ட காமிச்சு அது என்னன்னு டெஸ்ட் பண்ணி என்ன நோய்ங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும். சார் இதை பற்றி பேசுகிறப்போ ருமேட்டிக் டிசீசஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து அடிக்கடி வந்து நம்ம வெளிப்படுறதை பார்க்குறோம். ஸோ நம்ம உடம்புல வந்து ஒரு ருமேட்டிக் டிசீசஸ் அப்படின்னு வந்தால் என்னென்ன விதமான டிசீசஸ்லாம் அதை சம்மந்தப்பட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் இது
இதில் அதான் நான் சொன்ன பாருங்க, இதில் நிறைய நோய்கள் இருக்குது. இதில் முக்கியமான நோய்களை மட்டும் நான் சொல்கிறேன், ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அந்த நோய்களே அவங்க முதல்ல நிறைய பேர் மூட்டு வலினா ஏதோ வயதானவங்களுக்கு வரும், தேஞ்சு போகும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது மாதிரி கிடையாது. இதில் உள்ள முக்கியமான நோய் சொல்லணும்னா, ஒன்று முடக்குவாத மூட்டு நோய், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து சாதாரணமாக மேல்நாட்டில எல்லாம் 1% அது அஃபெக்ட் ஆகுது. இங்கே கொஞ்சம் கம்மி. இப்போ வந்து 1000 பேருக்கு அங்கே 10 பேருக்கு அஃபெக்ட் ஆகலாம், இங்கே 1000 பேருக்கு 5 பேருக்கோ 6 பேருக்கு அஃபெக்ட் ஆகுது இந்தியாவில். அப்படின்னா நம்ம பாப்புலேஷன் எவ்வளவு பேருக்கு அந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வருங்கிறத நீங்கள் இமேஜின் அந்த ரேஷியோவில் பார்க்கும்போது எவ்வளோ இருக்கும். அதுக்கு அடுத்தது நான் முதல்ல சொன்ன மாதிரி சிறுவர்களுக்கு வரும் முடக்குவாத மூட்டு நோய். அதுக்கு அடுத்தது வெறும் மூட்டு நோய் இல்லாமல் கீழ் முதுகில் லோ பேக் ஏக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் சேர்ந்து இது மூட்டு வலி இருந்தால் அதில் சில நோய்கள் வரும். எது இதில் வரும்னா ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ், முதுகெலும்பு மூட்டு பிடிப்பு நோய். சில பேருக்கு அதை தவிர்த்து வெறும் கண்ணில் பாதிக்கும், மற்ற இடம் எல்லாமே பாதிக்கும். அதை தவிர்த்து உள்ளுறுப்புகளை பாதிக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னா சில சமயம் அது உயிருக்கு ஆபத்தை உண்டு பண்ணக்கூடிய நோய்கள், அதுதான் SLE அப்படிமோ, சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தோமட்டோசிஸ்னு ஸ்கின்னில் இருக்கும், கூடவே உள்ளுறுப்புகளும் பாதிச்சிருக்கும், மூட்டுகளும் பாதிக்கும். அதை தவிர்த்து ஸ்க்ளீரோடாமா அப்படிமா, ஸ்க்ளீரோனா சுருங்கி போகிறது, டெர்மானா ஸ்கின் தோல். பட் அது மட்டும் இல்லை, அது உள்ளுறுப்புகளும் சுருங்கி போகும், அதுதான் அது முக்கியம். ரெண்டாவது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே உட்காந்தா எழுந்திரிக்க முடியல, சில பேருக்கு திடீர்னு இருக்கும், கையில் பார்த்தா தலையை விட சீவ முடியல. அப்படின்னா அந்த தசையில் வீக்னஸ், மூட்டு இல்லாமல் தசையில், அது வந்து மயோசைட்டிஸ், மசிலில் வர்ற அழற்சி, அது வந்து மயோசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் இன்னொரு ஜோகரன்னு ஒன்று இருக்குது, அது என்ன ஆகுனா அழுதா கண்ணில் தண்ணி வராது, வாயில் எச்சி ஊறாது. இது இந்த இடத்துல உள்ள அந்த கிளான்ஸ் எல்லாம் அதை உற்பத்தி பண்ண பாருங்கள், அதை போய் இந்த டிசீஸ் போய் அஃபெக்ட் ஆகிடும். ட்ரைனஸ் வந்துடும். என்ன ட்ரைனஸ் ஆஃப் தி மவுத், ட்ரைனஸ் ஆஃப் தி ஐ. இதை தவிர்த்து முதல்ல சொன்ன யூரிக் ஆசிட்னால வர கவுட்டு, இரத்த குழாயில் வர அழற்சி வந்து வாஸ்குலைட்டிஸ் அப்படிங்கிறது, சின்ன இரத்த குழாய், பெரிய இரத்த குழாய், எல்லா விதமாகவே பாதிக்கும். இது மாதிரி பலவிதமான நோய்கள். அந்த முக்கியமாக இன்னொன்று சொல்லணும்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு தேய்வு நோய், அது ரொம்ப காமன். அது ஒரு வயதுக்கு மேலே காமன். இப்போலாம் பார்த்திங்கன்னா சின்ன வயதில் விட கொஞ்சம் வருது அதிகமாக. வயதானவங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப, உதாரணத்துக்கு 70 வயசுக்கு மேலே இருக்காங்கன்னு வச்சுங்க, 70% அஃபெக்ட் ஆகும். 30 வயதுக்கு இருந்தால் 1% அஃபெக்ட் ஆகும். அது மாதிரி இந்த மூட்டு தேய்வு நோய் இருக்கும். அதனால் இப்போ இது மாதிரி பலவிதம், நான் கொஞ்சம் முக்கியமான நோய்களை சொல்லியிருக்கேன். இது மாதிரி எவ்வளவோ நோய்கள் இருக்குது. அதில் எல்லாம் இந்த மூட்டு வலி வீக்கங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் த டிசீஸ், அதை மட்டுமே நோயின்னு நினைக்கக்கூடாது. ஓகே, அது வந்து வெளிப்பாடு, அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கும், அதுதான் முக்கியம். அது வெளிப்பாடுன்னு சொல்லும் போது நமக்கு வெளியில் இருக்க அந்த ஸ்கின் தான் நமக்கு ஒன்று ஞாபகம் வருது இல்லை. ஏன்னா ஸ்கின் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்போது நம்ம வந்து ஏதோ உள்ளே ஹெல்த்தியாக இருக்கும் போது ஃபீல் ஆகும், நம்மளுக்கும் நல்லது தான் போல அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆமாம், சீரியஸாக. பட் வந்து ஸ்கின்ல லைட்டாக டேமேஜ்லாம் இருக்கும்போது உள்ளே பாதிப்படையுமோ அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு வருது இல்லையா. ஸோ வந்து பொதுவாக இப்போ ஏதாவது ஒரு ஸ்கின் டிசீஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கும் மூட்டு வலிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும், ஆர்த்ரைட்டிஸ்க்கும்? இது ரொம்ப முக்கியங்க. இதில் முக்கியமாக சில இது மட்டும் நிறைய நோயில் வரும், பட் சில முக்கியமானது சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உடம்புல சொரியாசிஸ் அப்படின்னு ஒரு ஸ்கின் நோய் இருக்குது, அது சாம்பல் படை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது இருந்தால் மூட்டு நோய் வரும். அதில் பல வகையான மூட்டு நோய் வரும், அதில் 5 டைப்ஸ் கூட இருக்குது. எதுக்கு சொல்லணும், அதுக்கு பேரே சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னே பேர். இப்போ ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அதெல்லாம் சொல்ல பாருங்கள், அதே மாதிரி சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னே இருக்குது. அதனால் சில சமயம் மூட்டு நோய் இருக்கும், சொரியாசிஸ் வெளியில் தெரியாது, அதனால் ஹிடன் சொரியாசிஸ் தேடி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அது முக்கியம். அது கண்டுபிடிச்சாதான் இதுதான் காரணம், அப்போ தான் வைத்தியம் பண்ண முடியும். அது ஒன்று. நான் முதலே சொன்ன பாருங்கள் SLE அப்படின்னு. அதில் என்ன ஆகுன்னா, இப்போ வெயிலில் போகிறாங்க, முகம்லாம் செவந்து போகும், உடம்புல பூரா சிவப்பாக வந்துடும். அது பார்த்தா அது ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டிம்பாங்க, இந்த சூரிய வெளிச்சத்தினால வரக்கூடியது. அதை தவிர்த்து மேலே ரேஷஸ் வர்றது, வாய்க்குள்ளே புண்ணு வர்றது, இதெல்லாம் அதோட முக்கியமான ஒரு SLEயோட முக்கியமான தலைமுடி அளவுக்கு அதிகமாக கொட்டுறது, ஸ்கின்னோட சேர்ந்து அதுவும் இருக்கும். அதை தவிர்த்து உள்ளுறுப்பு இருக்கும், அதெல்லாம் வேறு. நீங்கள் கேட்ட தோல்வி அதில் அது முக்கியம். 3வது ஸ்க்ளீரோடமான்னு சொன்ன பாருங்கள், தடிச்சு போகுது. அது எப்படி இருக்குன்னா, ஆரம்பத்தில் விரல் நுனி இருக்குது பாருங்கள், ஜில்லுன்னு தண்ணியில் கை வச்சாலோ இல்லாட்டி குளிர்காலத்துலேயோ அந்த நிறம் வந்து லேசாக சாம்பல் நிறமாக மாறும், அப்புறம் ஒரு ப்ளூவாக மாறும். அது என்ன அர்த்தம்னா, உள்ளுக்குள்ளே ரத்த குழாய் சுருங்கி போகிறதுனால அந்த ஜில் தண்ணீர் பார்த்தோன்னா சுருங்கும் பாருங்கள், ரத்தம் எல்லாருக்குமே இருக்கும். அது மாதிரி உள்ளவங்களுக்கு சுருங்கி போனால் அந்த இடம் அப்படி ஆகிடும், அதில் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தோல் தடிப்பு எல்லாமே வந்துடும், இறுகி போயிடும். இது மாதிரி மற்ற நோய்களே, இப்போ ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லேயே சில ஸ்கின் இதெல்லாம் வரும், கழலைகள்பாங்க, மேலே பெருசாக வர்றது. அது மாதிரி இதில் பல நோய்களில் வரும். இந்த வாஸ்குலைட்டிஸில் மேலே பெரிய பெரிய அல்சர், புண்ணெல்லாம் கூட வந்துடும். அதனால் ஸ்கின்னுக்கும் இந்த ருமேட்டிக் டிசீஸுக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு.
அதனால் அது என்ன, அதனால தான் அந்த மூட்டு நோய் வந்திருக்கா, இல்லை அந்த மூட்டு நோயோடு சேர்ந்து அதுவும் சேர்ந்து இருக்காங்கிறத கண்டிப்பாக டாக்டர்ஸ்லாம் பார்ப்பாங்க. பொதுவாக வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகிறதுக்கும் பயமாக இருக்கும். ஐயோ அதான் தெரிஞ்சிச்சு தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் நமக்கு வந்து சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா போன கன்ஃபார்ம் பண்ணலாம்னு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனால் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தீர்வு கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறத பேசுகிறோம். எக்ஸாக்ட்லி, அதுக்கான முயற்சியை தான் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான முயற்சி தான் வந்து இன்னும் நிறைய கேள்விகளாக தொடர போது ஒரு பிரேக் அப்புறமா. வெல்கம் பேக். இனிய வேண்டிய நிகழ்ச்சி புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. சில பேர்லாம் ரொம்ப நிம்மதியாக கேட்டுருப்பீங்க, சில பேர்லாம் ஆத்ரைட்டிஸோட அவதிப்படி கேட்டுருப்பீங்க. அவங்களுக்குலாம் இன்னைக்கு வந்து ஒரு ஆப்டான நாள் அப்படிங்கிறனால தான் ஆத்ரைட்டிஸ் பற்றி நிறைய விஷயம் வந்து டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், அதான் அவரும் அதான் சொல்லிட்டு இருக்காரு. அவதியெல்லாம் பட வேணாம், இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் டயக்னோஸ் பண்ணலாம். அப்படி டயக்னோஸ் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற பற்றி பல விஷயங்கள் நம்ம கிட்ட சொல்ல போகிறாரு. தொடர்ந்து பேசலாம். இந்த ருமட்டாய்டு டிசீஸ்க்கும் வந்து கண்ணுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இது பாதிக்கப்படுறதுனால அதுக்கும் என்ன ஒரு செயின் ரியாக்ஷன் இருக்கும்னு சொல்லுங்கள். ரொம்ப முக்கியங்க. இது வந்து சாதாரணமாக என்ன ஆகும், இப்போ உதாரணத்துக்கு இந்த முடக்குவாத மூட்டு நோய் எடுத்துக்குவோம், ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ். அதில் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் இந்த ஜோக்ரன் சொன்ன பாருங்கள், கண் வந்து ட்ரை ஆகிடும்னு. செகண்டரி ஜோக்ரன்பாங்க. இந்த ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னால வர்ற கண்ணில் ட்ரைனஸ் அப்படிம்பாங்க, அது செகண்டரி. ரெண்டாவது கண் செவந்து போகிறது. செவந்து போச்சுன்னா என்ன ஆகும்னா, மேலே உள்ள கண்ணுக்கு பக்கத்தில் கருவிடிக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல எபிஸ்க்ளரைட்டிஸ்னு பேர், மேலே உள்ளதில் செவந்து போகும். அதுக்கு அடுத்தது சில பேருக்கு என்ன, அதுக்கு உள்ளூருக்குள்ள ஸ்க்ளீரான ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல செவந்து போகும். அது செவந்து போகும்போது அது கொஞ்சம் சீரியஸ் ஆகிடும். கண்ணுக்கு வந்து நம்ம உடனே பார்க்கலன்னா அதோட காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துடும். அதனால் எபிஸ்க்ளரைட்டிஸ், ஸ்க்ளீரைட்டிஸ், ட்ரைனஸ் எல்லாமே அதில் வரக்கூடியது. இன்னொன்று சொல்ல பாருங்கள், ஆங்கிலோசிங் ஸ்பாண்டலைட்டிஸ், முதுகெலும்பு மூட்டு பிடிப்பு நோய். அதில் கண் ரொம்ப முக்கியம். 100 பேருக்கு இருந்தால் கிட்டத்தட்ட 30 பேருக்கு வந்துடுங்க கண்ணில். அப்படி வரும்போது என்ன ஆகுனா அது வேறு, கொஞ்சம் வேறு. அதில் வந்து உள்ளுக்குள்ளே 2 உறுப்புகள் இருக்குது. அது ஐரிஸ்மாங்க, சிலியரி பாடிம்பாங்க, நேம் சரி. அதுக்கு வந்து ஐரிடோசைக்ளைட்டிஸ், அதில் வர இன்ஃப்ளமேஷன், அது யூவிஐட்டிஸ்னு பேர். அதில் பல வகை இருக்குது. ஆன்டீரியர் முன்னாடி இருக்கிறது, நடுவில் இருக்கிறது, பின்னாடி இருக்கிறது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இது எல்லாத்துலேயுமே அதுலேயும் கண்ணில் ஆனால் வேறு மாதிரி அஃபெக்ட் ஆகும். இதை தவிர்த்து வேஸ்குலைட்டிஸும்பாங்க. வேஸ்குலைட்னா ரத்த குழாயில் அழைச்சி வர்றது, அது கண்ணுக்குள்ளேயும் பாதிக்கும். ரெட்டினல் வேஸ்குலைட்னா உள்ளுறுப்பு இருக்குது பாருங்கள், கண்ணில் விழித்திர பின்னாடி, அதில் வர அழைச்சி. இது மாதிரி கண்ணில் பல வகையான இது வரும். வெவ்வேறு விதமான நோய்க்கு வெவ்வேறு விதமாக கண் அஃபெக்ட் ஆகும். சில ரொம்ப ரேராக என்ன ஆகும், கண்ணில் முதல்ல ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, முதல்ல கண் டாக்டர்லாம் பார்த்துட்டு, இது ருமேட்டிக் டிசீஸாக இருந்தாலும் இருக்கும், நீங்கள் போய் ஒப்பீனியன் வாங்கி. ஏன்னா அப்போ ஒன்றும் மூட்டு வலி எதுவுமே இருக்காது, ஆரம்பமாக கூட இருக்கலாம், எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு வரக்கூடியது. அவ்வளோ முக்கியங்க இந்த கண். இது ஸோ டாக்டர், இப்போ வந்து நம்ம ஆர்த்தரைட்டிஸ் பற்றி பேசும்போது நீங்கள் பல விஷயங்கள் சொல்கிறீங்க. நிறைய விஷயங்கள் வந்து வெளியே பார்க்க முடியறதா இருக்குது, இல்லைனா அட்லீஸ்ட் ஃபீல் பண்ண முடியறதாவது இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னீங்க. பட் பொதுவாக ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ நம்மளே கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு, இல்லை அதுக்கு அடுத்த லெவலாக டயக்னோஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இது கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் இது வந்து இந்த வலி தான் ரொம்ப முக்கியமானது, வலி. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் யாராக இருந்தாலும். அப்போ அந்த சமயத்தில் எல்லாமே இருக்கணும்னு தேவையில்லை, வீக்கம் அதெல்லாம் இல்லை. ஆரம்பத்தில் லேசாக வலி தான் இருக்கும். அதோட முக்கியம் இந்த ஸ்டிஃப்னஸ் ஆஃப்டர் ரெஸ்ட் அப்படிம்பாங்க. காலையில் மார்னிங் ஸ்டிஃப்னஸ்ஸும்பாங்க. காலையில் படுக்கையை விட்டு எழுந்திரிச்சோன்னே, ரெஸ்ட்டு தானே இருக்காங்க, எழுந்திரிச்சோன்னே நல்லா தானே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அப்படி இல்லாமல் கையெல்லாம் பிடிப்பாக இருக்கிறது. ஏன்னா காலையில் போய் ஒரு டம்ளரை பிடிக்கலாம் கஷ்டப்படுறாங்க, ப்ரெஷ்ஷை பிடிக்கலாம் கஷ்டப்படுறாங்க. அப்போ அது ஒரு அறிகுறி, முக்கியமான அறிகுறி. அதை தவிர்த்து காலையில் எடுத்து கால் அப்படி வைக்கிறாங்க, கீழே பார்த்தா குதிகாலில் ரொம்ப வலியுமாங்க. அது வேறு பல காரணங்களை வந்தால் கூட இந்த மூட்டு நோய் இருக்கும்போது அதுவும் ஆரம்பமாக இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து இன்ஃப்ளமேஷன் வந்திருக்குன்னு. இதெல்லாம் ஒரு ஆரம்ப அறிகுறிகள். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஆர்த்தரைட்டிஸ் வந்தால் ஆப்வியஸாக அவங்களுக்கும் வலி தாங்க முடியாது, மற்றவங்களுக்கும் தெரிஞ்சு போகும். இதை தவிர்த்து டாக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, எந்த பெரிய மூட்டுகள் பாதிச்சிருக்கா, சின்ன மூட்டுகள் பாதிச்சிருக்கா, 2 பக்கம் ஒரே மாதிரி பாதிச்சிருக்கா, இல்லாட்டி ஏசிமெட்ரிக்கல் வாங்க, வலது பக்கம் ரைட் நீயும் லெஃப்ட் ஆங்கிள் இருந்தால் அது வந்து ஏசிமெட்ரிக்கல் வேறு மாதிரியில் இருக்குன்னு. இதை தவிர்த்து காலையில் எழுந்திரிச்சோன்னே எவ்வளோ நேரம் பிடிப்பு இருக்குது, 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கா, இல்லாட்டி 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்கா, இது மாதிரி பல காரணம். சும்மா ஒரு இதுக்காக உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்துட்ட பிறகு அவங்க வேறு, நான் முதலே சொல்லியிருக்கேன், கண்ணை பார்ப்பாங்க, ஸ்கின்னை பார்ப்பாங்க, உள்ளுறுப்புகளை பார்ப்பாங்க, எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்த பிறகு இதற்கு உண்டான டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது பாருங்கள், அதை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதோட மூட்டு அச்சியின் தீவிரத்தை பார்க்குறதுக்கு சில டெஸ்ட்டெல்லாம் இருக்குது, கண்டுபிடிக்கிறதுக்கு சில டெஸ்ட்டெல்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரொம்ப காமனாக உள்ள டிசீஸ் நம்ம வச்சுக்கோம், 2-3 டெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து இந்த முடக்குவாத மூட்டு நோய்க்கு ருமட்டாய்டு ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. அதை பண்ணி அதிகமாக இருந்து கூடவே ஆன்டி-சிசிபி அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இது ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தது, மூட்டு வலி இருக்குன்னா உங்களுக்கு இருக்கிறது முடக்குவாத மூட்டு நோய் அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சிக்குவாங்க. கண்டுபிடிச்ச பிறகு நான் முதல்ல சொன்ன மாதிரி உள்ளுறுப்புகள் ஏதாவது பாதிச்சிருக்காங்கிறதுக்கு சில டெஸ்ட்டெல்லாம் இருக்குது.
அதெல்லாம் பண்ணால் இந்த இந்த இவருக்கு இருக்கிறது முடக்குவாத மூட்டு நோய் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. இதே நான் சொன்ன மாதிரி வெயிலில் போனால் மேலே ரேஷ் வருது, ஒரு 20 வயசு பெண்ணுக்கு வருது, தலைமுடி அளவுக்கு அதிகமாக கொட்டுது, சாதாரணமாக கொட்டுதுன்னு சொல்லுவாங்க, அளவுக்கு அதிகமாக கொட்டுறது, வாய்க்குள்ளே புண்ணு இருக்குது, லேசாக மூட்டு வலி இருக்குது, லேசாக ஃபீவர் இருக்குது அப்படின்னா இன்னொரு டெஸ்ட் பண்ணுவாங்க, ANA அப்படின்னு, ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடின்னு. நம்ம பாடியில் நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது, ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, அதுக்கு ஆன்டிபாடி எதிர்பொருள் ஃபார்ம் ஆகிறது. அது மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன், எல்லா டெஸ்ட்டையும் நான் சொல்லலை, அது மாதிரி உதாரணத்துக்கு இந்த டெஸ்ட்டை பண்ணுவாங்க. அது பாசிட்டிவ் வந்து அது சம்மந்தமாக உள்ள பல டெஸ்ட்டுகள் இருக்குது. அதனால் இது ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மாதிரி. கீழ்முதுகு வலி, லோ பேக் ஏக், அது வந்து ஒரு யங் மேன் வருது, ஒரு 20 வயசில் வருதுன்னு வச்சுங்க, அவர் வெயிட்டு தூக்கலை, ஒன்றும் தூக்கலை, இருந்தாலும் முதுகு வலி வருது. அது எப்படி என்ன கேட்பாங்கன்னா 2 இதில் நம்ம என்னன்னு ஒரு அளவுக்கு சந்தேகப்பட்டு கண்டுபிடிச்சிடலாம். எப்போ வலி இருக்குது, நைட்டு இரவு படுத்து திரும்பி படுக்கும் பொழுதோ, காலையில் படுக்கை விட்டு எழுந்திருக்கும் போதோ வலி. அவர் ரெஸ்ட்டில் தானே இருக்கார், வலிக்கக்கூடாதுல்ல, வேலை செஞ்சால் வலிச்சா சரி, ரெஸ்ட்டில் வளைஞ்சோடனே ஓ இது உள்ளுக்குள்ளே இருக்க மூட்டு அழற்சியை காமிக்குது, இது வந்து இது மாதிரி இந்த ஸ்பாண்டுலோ ஆர்த்ரைட்டிஸ் ஸ்பைன்லேயும் ஜாயிண்ட்லேயும் வர டிசீஸில் ஒன்றா இருக்கலாம், 20 வயசுலேயே வந்திருக்கு அப்படின்னு நம்ம சந்தேகப்பட்டுருவாங்க உடனே. அப்போ அதுக்கு உண்டான MRI, அதுக்கு இது டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, HLA-B27 ஃபேமிலியில் இருக்கா அதெல்லாம் பார்ப்பாங்க. எதுக்கு சொன்னால் இது வந்து எல்லாம் ஒரு ஆரம்பம். இது வலிக்கிறது படுத்து திரும்ப முடியல, உடனே டாக்டர் கொஞ்ச நாள் தொடர்ந்து இருந்தேன்னா கேட்கணும். இல்லை நம்ம எல்லாமே டிஸ்க் ப்ராப்ளம் நம்மளாவே நினச்சிக்கிறதோ இல்லாட்டி அதுக்கே வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிறதோ இல்லாமல் உடனே டாக்டரை காமிச்சு அவங்க அதுக்குண்டதை பார்த்து அதுக்குண்டான டெஸ்ட்டை பண்ணி கண்டுபிடிச்சிடுவாங்க. ஓகே, எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மோட்டிவில் வந்து வர பேஷண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்டேஜஸில் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க? இது வந்து நீங்கள் இதில் என்ன முக்கியம்னு சொல்கிறோன்னா, என்ன நோயின்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வைத்தியம் பண்ணுறதான். ஏன்னா எல்லா நோய்க்கும் ஒரே மாதிரி வைத்தியம் கிடையாது. அதனால் இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப காமனாக உள்ளதை நம்ம எடுத்துக்குவோம், அப்போ எல்லாமே அதுக்கு அப்ளை ஆகும். முடக்குவாத மூட்டு நோய் எடுத்துக்கிறோம், அதுதான் நம்ம காமனாக வர்றது, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறதுக்குள்ள. பட் மற்ற நோய்களும் வரும். அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களா, ஒன்று மூட்டு வலியையும் வீக்கத்தையும் குறைக்கக்கூடிய மாத்திரைகள், NSAIDஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஸ்டீராய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுவுமே மக்களாகவே அவங்களாவே வாங்கி சாப்பிட்றது தப்பு. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் பக்க விளைவுகள் உண்டு. இந்த நான் சொன்ன 2 மாத்திரைகளுமே கொஞ்ச நாள் கழித்து நிறுத்துறதுக்கு பார்ப்பாங்க. இந்த ஸ்டீராய்டை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். என்னன்னா, ஒரு மக்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு தடவை டாக்டர் எழுதி கொடுத்தா அதையே ஏன்னா அது விலை கம்மி, வலியும் நல்லா கேட்கும்னு சொல்லி அவங்களே வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது பெரிய தப்பு. இன்னொரு குரூப் இருக்காங்க, ஸ்டீராய்டுனால ஐயோ தப்பான மாத்திரையை டாக்டர் கொடுத்துட்டாரு, அது சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சோம். 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இருப்பாங்க. அதனால தான் டாக்டர் எவ்வளோ கொடுக்குறாரு, எவ்வளோ நாள் கொடுக்குறாரு, எப்போ நிறுத்தணும்னு சொல்கிறாரு, நிறுத்துறதுக்கு பார்ப்பாங்க. பட் இதை தவிர்த்து முக்கியமான மருந்து டிசீஸ் மாடிஃபைங் ஆன்டிரியூமேட்டிக் ட்ரக். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நோயின் தன்மையை மாற்றக்கூடிய மருந்து. ஏன் அதை சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா, நிறைய பேர் க்யூர் பண்ணுவீங்களா அப்படிலாம் கேட்பாங்க. அப்படின்னு ஒன்றும் இல்லை. பட் நல்ல சாதாரண வாழ்க்கையை வாழ்கிற அளவுக்கு இந்த மாத்திரைகள்லாம் மாற்றிடும். அதில் நிறைய மருந்துகள் இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தவிர்த்து இப்போ வந்து பயாலஜிக்கல் ஏஜென்ட் இன்ஜெக்ஷன்லாம் வந்துருச்சு, அதெல்லாம் போட்டால் நல்லா குறைஞ்சி போகும். அதாவது எப்படின்னா, இந்த மருந்துகளை கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, முதல்ல 1 2 கொடுப்பாங்க. ஒரு சமயம் அந்த மருந்துகள் கேட்கலைனாலோ இல்லை ஒரு சமயம் அந்த மருந்துகள்னால ஏதாவது பக்க விளைவுகள் வந்துட்டாலோ உடனே வேறு மருந்தை மாற்றிடுவாங்க. சில சமயம் தேவையாக இருந்தால் வேறு மருந்தை சேர்ப்பாங்க. இப்படி அடுத்தது போய் அதுக்கப்புறம் ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த மூட்டு வலி எதுவுமே இல்லாத மாதிரி அவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் இதை தவிர்த்து வேறு இதெல்லாம் இருக்குது. கூடவே அவங்க வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணுறது, அப்புறம் அந்த உணவு கட்டுப்பாடில் இருக்கிறது, அதாவது வெயிட்டெல்லாம் போடாமல் இருக்குது. இதுக்குன்னு தனியாக உணவு இல்லைன்னா கூட சில நோய்க்கு தான் உணவெல்லாம் இருக்குது. அது மாதிரி எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணும்போது அவங்க எல்லாருமாலையும் நார்மல் வாழ்க்கையை வாழ முடியும். ஓகே, இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு வெளியில் இருக்க ஃபேக்டர்ஸ் மூலியமாக வந்து நம்ம உடம்புல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் டாக்டர் சந்தேகமாக இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா வானிலைக்கும் இதுக்கும் பொதுவாக ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லுங்கள். ஆமாம், அது ரொம்ப எல்லாரும் கேட்பாங்க. அது என்னன்னா, இப்போது குளிர்காலம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த சமயத்தில் இப்போ இல்லாட்டி ஊட்டி கொடைக்கானல் போகலாமான்னு கூட கேட்பாங்க. 2 முக்கியமானது. அந்த ஊட்டிக்கு போனால் இந்த குளிர் இருக்குது பாருங்கள், அது காலையில் எழுந்திருக்கிற அந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொன்னால பிடிப்பு, அதை கொஞ்சம் அதிகப்படுத்தும். ஆனால் உள்ளே இருக்கிற நோயை அதிகப்படுத்தாது. அதுக்கு காரணமே வேறு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன காரணம் என்னான்ட்டு, அதை போய் இதை அதிகப்படுத்தாது. அதனால் இந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ்ஸு அதை மட்டும் உட்காந்தா எழுந்திரிச்சா நடக்கும்போது ஸ்டிஃப்னஸ் அதிகப்படுத்தும். அதை தவிர்த்து குளிர் வேறு ஒன்றும் செய்யாது. நான் ஒரே ஒரு டிசீஸில் நான் சொன்ன ஸ்க்ளீரோடர்மா டிசீஸில் ஜில்லுன்னு தண்ணியில் கை வச்சாலோ குளிரில் கை வச்சாலோ விரல் நுனிகளில் அந்த இரத்த குழாய் சுருங்கி போகிறதுனால மாற்றம் ஏற்படக்கூடிய அவங்க உள்ளவங்க ஜாகிரதையாக இருக்கணும்.
அவங்க அது மாதிரி குளிரில் போனால் உடனே அவங்க க்ளவுஸ் போட்டுக்கணும், சாக்ஸ் போட்டுக்கணும், அதுக்குள்ளே மருந்து போட்டுக்கணும், அது எவ்வளவோ வேலை இருக்குது. அது மாதிரி எந்த நோய்க்கு இருந்தாலும் சாதாரணமாக குளிருக்கு பயப்பட தேவையில்லை. ஓகே டாக்டர். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு பேசும்போது எல்லாம் பெரியவங்களுக்கானது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் போய் இப்போ வந்து எல்லாருக்குமே நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஸோ இதை பற்றின விழிப்புணர்வு ப்ளஸ் இது வந்தால் எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம், வரக்கூடாமல் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களாம் ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். வணக்கங்க. இன்றைக்கி நம்ம டாக்டர்ஸ் சொன்ன பல விஷயங்கள் மேபி நம்ம இன்னும் பல விஷயங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல அப்படின்னா கூட இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிற அளவுக்கான பல விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணிட்டாரு இல்லையா? ஓகே, அதெல்லாம் நம்ம மூளையில் ஏற்றிக்கிட்டு நம்மளோட பர்ஃபார்மன்ஸில் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது தான். நீ பார்த்தியா மூளை பர்ஃபார்மன்ஸை பிடிச்சிட்டியா? ஆனால் என்ன சார் என்ன இப்படி சொல்லிட்டாரு, மூளைக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கும் சம்மந்தமே இல்லைன்ட்டாரு. அது எப்படிங்க? அதான் எனக்கும் புரியல. மூளைக்கும் எப்படி உங்களுடைய மூளை நல்லா செயல்பட்டா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படி தான் படிச்சிருக்கோம். நம்மளாம் 10th 12th எவ்வளோ மார்க் எடுத்தோம், அதெல்லாம் வந்து நம்மளோட மூளை பர்ஃபார்மன்ஸ் கொலாபரேட் பண்ணி தானே அப்படி ஒரு ரிசல்ட்டே கிடைச்சது. அதான் ஆனால் அவர் வந்து அது இல்லை அப்படிங்கிறாரு. அதே மாதிரி மூளையை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற சொல்லி தரணுங்கிறாரு. நம்மளுக்காக தான் நினைக்கிறேன். அவர் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாருன்னா நம்ம அவர்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் ஏதோ இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இல்லைடா, நமக்காக டெடிகேட் பண்ண மாதிரி இருக்கு மூளை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது. ஸோ எல்லாருக்காகவும் பார்க்கலாம். வணக்கம். நாம் சில நேரங்களில் இந்த அறிவை திருடுறதை பார்த்துருக்கோம். ஒருத்தர் எழுதுறதை வந்து அப்படியே காப்பி பண்ணி தன்னுது அப்படின்னு சொல்லி ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணுறவங்கள, அல்லது அவங்க வரிகளை திருடி தன்னுடைய சொந்த கருத்து மாதிரி செய்கிறது, அப்புறம் வேறு யாரையாவது எழுதி கொடுக்க சொல்லி தான் பேரில் புத்தகம் போடுறது, இதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் அறிவு திருட்டு. இலக்கிய திருட்டு அப்படின்னு ஒன்று உண்டு. பிளாஜியரைசம் பண்ணுறது, வேறு யாரோ எழுதுறது வந்து காப்பி பண்ணி அதை வந்து ஒரு இலக்கிய திருட்டாக பண்ணுறது. சுந்தர ராமசாமி கூட எழுதியிருப்பார் இந்த மாதிரி, அவங்களுக்கு தக்காளி ரசம் பிடிக்கும், நம் தமிழ் எழுத்தாளர்களுக்கு பிளாகியரிசம் பிடிக்கும் அப்படின்னு எழுதியிருப்பார். அது மாதிரி பசவையா கவிதைகளில் நான் படிச்சிருக்கேன். அறிவை திருடுவது வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் மூளையவே திருடுவாங்களா? நான் சொல்கிறது ஆட்டு மூளை இல்லை, மனுஷ மூளையவே திருடுவாங்களா? திருடியிருக்கார் ஒருத்தர். அது ரொம்ப வந்து ஆற்றல் வாய்ந்த மூளைன்னு சொல்லப்பட்ட ஒரு மனிதருடைய மூளையை ஒருத்தர் திருடியிருக்கார். அது பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் தாமஸ் ஹார்வே அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் இருந்திருக்கார். இது வந்து நியூ ஜெர்சியில் இருக்கிற ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அப்போ அந்த யூனிவர்சிட்டியினுடைய பொறுப்பில் ஐன்ஸ்டீனுடைய மூளை ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இவர் தான் அதனுடைய கஸ்டோடியன். இவர் என்ன பண்ணிட்டார்னா அந்த மூளையை எடுத்துகிட்டு போயிட்டார். அதை வந்து ஒரு 240 ஸ்லைசஸாக அந்த மூளையை கட் பண்ணியிருக்கார். ஐன்ஸ்டீனுடைய மூளையை 240 சின்ன சின்ன பாகங்களாக செதுக்கி அவர் அதை எடுத்துகிட்டு போயிட்டார். அதை ரிசர்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவரால் ஒன்றும் பெரிய ரிசர்ச் பண்ண முடியல. அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து அவர் திருநார் மூளைங்கிறதுக்காக வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவர் அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் கடைசியில் அதுக்கப்புறம் அவர் வந்து எலியட் க்ரௌஸ் அப்படிங்கிறவர்கிட்ட திரும்ப ஒப்படைச்சிட்டார். அதே மாதிரி ஐன்ஸ்டீனுடைய கண்களை வந்து ஹென்ரி ஆப்ராம்ஸ் அப்படிங்கிறவருடைய பொறுப்பில் இருக்குது. இதுதான் இப்போ வந்து இந்த மூளை இன்னும் ப்ரிசர்வ் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு ஆச்சரியந்தான். இவ்வளோ பெரிய ஒரு விஞ்ஞானியினுடைய மூளை மற்றவங்க மூளையை விட என்ன ஸ்பெஷலாக இருக்குது? நம்ம சொல்ல முடியல உனக்கு மூளையே இல்லை, உனக்கு கொஞ்சம் மூளையை கம்மி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். திட்டும்போது உனக்கு மூளையே இல்லையா, ஃபஸ்ட் எடுத்தோடனே கேட்டவுடனே மூளையே இல்லையா அப்படிங்கிறோம். உங்கள்கிட்ட பணமே இல்லையானா யாரும் கோபமே பட மாட்டாங்க. இப்போ மிகப்பெரிய பணக்காரங்களை கூட உங்கள்கிட்ட பணம் இல்லையானா கோவப்பட மாட்டாங்க. ஆனால் மிக சாதாரணமான ஒரு முட்டாள் நீங்கள் நினச்சிட்டு ஒரு ஆள்கிட்ட மூளை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட உனக்கு கோவம் வரும். ஏன்னா மூளை இல்லைங்கிறத யாராலையுமே ஒத்துக்கவே முடியாது, இல்லாதவங்களால் கூட ஒத்துக்க முடியாது. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த ஐன்ஸ்டீனுடைய மூளை எப்படி வித்தியாசமாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் ரிசர்ச் பண்ணாங்க. முதல்ல வந்து மூளைக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ மூளை பெருசாக இருந்தால் அறிவாக இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ பெரிய மூளையோடு இருந்து அறிவே இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து சயின்ஸ் சொல்லுது. இப்போ வந்து ஃப்ராங்க் அனட்டோல் அப்படிங்கிறவருடைய மூளை வந்து 1009 கிராம் தான். நம்மளுடைய மூளை வந்து ஒரு 1400 கிராம் ஆவரேஜாக நம்ம மூளை இருக்கணும். கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். அதுக்காக வந்து வருத்தப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று அது இப்போ நம்ம எடுத்து எடை பார்க்க முடியும். எங்கேயாவது உடம்பை வந்து அளக்கிறதுக்கெல்லாம் கருவி இருக்குது. ஏன் மூளை அளக்கிறது கருவி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பல பேர் அளப்பாங்க, ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை அதிகமாக இருந்துச்சுன்னா நான் 1500 கிராம் இருக்குது, எனக்கு சராசரி மூளையை விட அதிகமாக இருக்குது, அது சொல்ல முடியாது. ஏன்னா
ஒரு சாதாரணமான ஆளுடைய மூளை தான் இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணதுலேயே பெருசாக கிட்டத்தட்ட 2100 கிராம் இருந்திருக்கு. ஆனால் அவன் கடைசியில் ஒன்றுமே கான்ட்ரிபியூட் பண்ணல. ஆக மூளை எவ்வளோ பெருசுங்கிறது முக்கியம் இல்லை, மூளைக்கு மூளை அந்த மூளையை பயன்படுத்துகிறோமாங்கிறது தான் முக்கியம். அப்போ ஐன்ஸ்டீனுடைய மூளையினுடைய சைஸு 1230. அப்போ சராசரி மூளையை விட சின்னது தான். ஆனால் அவருடைய இன்ஃபீரியர் பேரடைல் லோபு வந்து பெருசாக இருக்குது. அதாவது எந்த பகுதி திங்கிங்க்கும் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷனுக்கும் பொறுப்பான பகுதியோ அந்த இன்ஃபீரியர் பேரடைல் லோப் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. சராசரி மூளைகளை விட மிக பெருசாக இருந்திருக்கு. அதனால தான் அவர் மிகப்பெரிய கணித சூத்திரங்களை எல்லாம் அவரால் கண்டுபிடிக்க முடிந்தது. ஐன்ஸ்டீன் வந்து அவ்வளோ தூரம் கணக்கை நேசித்தார். அவர் ஒரு பெரிய சிக்கலான ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவர் என்ன பண்ணுவாராம், இதை சால்வ் பண்ண முடியலன்னா உடனே போய் அவர் வயலின் கொஞ்ச நேரம் வாசிப்பாராம். உடனே அவருடைய மனசில் ஒரு மலர்ச்சி. இந்த மூளை இருக்குது பாருங்கள், இந்த மூளையினுடைய சகல பாகங்களையும் நான் ஏற்கனவே இந்த பகுதியில் சொல்லியிருக்கேன், சகல பாகங்களையுமே ஆக்டிவேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மியூசிக் இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் மூளையில் நடக்குமா மியூசிக்கை நீங்கள் வாசித்தாலோ அல்லது இனிமையான மியூசிக்கை கேட்டிங்கனாலோ. அதனால தான் நீங்கள் வந்து ஒரு மியூசிக் நீங்கள் கேட்டுட்டு அப்படியே கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் கவலையெல்லாம் அப்படியே போயிடும். பிரெயின் என்டையர் பிரெயின் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ பசங்க கூட ஒரு 2 மணி நேரம் படித்தாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு நல்ல ஒரு சிம்பனி ஒரு நல்ல மியூசிக்கை கேட்டாங்கன்னா அவங்க பிரெயின் வந்து ஷார்ப்பன் ஆயிரும், மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கலாம். இந்த டெக்னிக்கெலாம் நம்ம சொல்லி தரதில்லை. ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தா நல்லது, அது வந்து அவங்களுடைய மைண்டை ஆக்டிவேட் பண்ணும். ஏன்னா மூளையினுடைய அனைத்து பகுதிகளுமே வந்து மியூசிக்கை வந்து கற்றுக்கும் போதோ அல்லது மியூசிக்கை இசைக்கும் போதோ செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அந்த இன்ஃபீரியர் பேரடைல் லோபு ஸ்ட்ராங்காக இருந்திருக்க ஐன்ஸ்டீனுக்கு. அதனால தான் அவர் வந்து மிகப்பெரிய சமன்பாடுகளை எல்லாம் வந்து சால்வ் பண்ண முடிஞ்சது. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, மூளையினுடைய சைஸுக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. அதை தாண்டி அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம். சில நேரங்கள் என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஏற்கனவே யாராவது சொன்னாங்கன்னா அதை அப்படியே ஏற்றுக்கிறோம். அப்படி ஏற்றுக்கக்கூடாது. ஏற்றுக்கிட்டால் என்ன அர்த்தம்னா நம்ம மூளையை பயன்படுத்தலை. ஏன் இதை நம்ம ஏற்றுக்கணும், இப்படி செஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரணும். எல்லாத்துலேயும் இல்லை, பட் சில விஷயங்களில் உங்களுடைய மைண்டே சொல்லும். சில நேரங்களில் மூளையை நம்ம ரொம்பவும் பயன்படுத்தவும் கூடாது, ஓவர் திங்கிங்கும் பண்ணக்கூடாது. சில டைமில் இன்ட்யூஷனில் சில விஷயங்கள் தெரியும். போவோம், ஒரு புத்தகத்தை அப்படியே புரட்டுவோம், மால்கம் கிளாட்வெல் சொல்கிற மாதிரி அப்படி புரட்டுவோம். ஒரு 4 பக்கம் பார்த்த உடனே இந்த புக்கு நல்லா இருக்குன்னு தோண ஆரம்பிச்சிடுவோம், உடனே வாங்கிடுவோம். ரொம்ப திங்க் பண்ணிங்கன்னா வாங்க மாட்டோம், ஒரு நல்ல புக்கை மிஸ் பண்ணிடுவோம். அது கான்செப்ட் இந்த பிளிங்க் அப்படின்னு சொல்கிறார் அவர். அதே மாதிரி இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு மைண்டுக்கு எது வருதோ அதை டிக் பண்ணுறது தான் நல்லது. ரொம்ப திங்க் பண்ணிங்கன்னா தப்பான ஆன்சர் தான் டிக் பண்ணுவீங்க. நீங்கள் ஸ்பெல்லிங்கை கேட்டாங்கன்னா டக்குன்னு சொல்லும்போது அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கும், ரொம்ப யோசித்து சொன்னீங்கன்னா தப்பாக இருக்கும். ஓவர் திங்கிங் இஸ் ஆல்சோ எ ப்ராப்ளம். அதனால் மூளையை எப்படி பயன்படுத்துவது என்பது முக்கியம். அதன் ஒவ்வொரு பகுதியும் பயன்படுத்துகிறவர்கள் உன்னதமான மனிதர்களாக ஆகிறார்கள். மகத்தான மனிதர்கள் கூட பெரிய மூளையை வைத்திருக்கவில்லை, பயனுள்ள மூளையை வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் அதை பயன்படுத்தினார்கள், பத்திரப்படுத்தவில்லை. நன்றி, வணக்கம். இரேன் பாய் சார் பேசுறது கேட்டால் வந்து அது சைக்காலஜி டீச்சர் மாதிரியே இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோவில் வந்து டைவர்ஸான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்கும் சம்மந்தமே இல்லாமல் பட் எல்லாமே பிரயோஜனமாக நம்மளோட வாழ்க்கைக்கு இந்த நாளை செம்மையாக்கிறதுக்கான விஷயங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், எப்படி ஷோக்கு சம்மந்தமே இல்லாமல் நம்ம 2 பேர் இருக்கோம் அந்த மாதிரி நினைக்கிறேன் இல்லையா? என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க? இதனால தான் அப்பப்போ பிரேக் ஒன்று வச்சுருக்காங்க போல். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் arthritis.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் எடுத்துருக்கானது. இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஆர்த்ரைட்டிஸ் டே அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ் பற்றின நிறைய பாயிண்ட்ஸ் அண்ட் விஷயங்கள்லாம் இருக்குது. சிம்டம்ஸ், ரிலீஃப்ஸ் அண்ட் காசஸ்லாம் கூட இருக்குது. நிறைய விஷயங்கள் இதை பற்றி சொல்கிறதுக்காக ஒரு வெப்சைட்டு. என்னதான் நீங்கள் வந்து ஒரு ஷோவில் நிறைய விஷயங்கள் சொன்னால் கூட அவங்களுக்கு போய் பார்த்துக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு போர்ட்டல் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே அந்த விஷயங்களை வந்து அதாவது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து தங்களோட கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கோம் இல்லையா? அதனால தான் இந்த arthritis.com அப்படிங்கிற வெப்சைட் வந்து வந்திருக்கேன். arthritis.com.
எப்படி இந்த டீச்சர்ஸ்லாம் வந்து கிளாஸ் நடந்ததுக்கு அப்புறமா இது வந்து பேஜ் நம்பர் 62ல இருக்கு, நீங்க போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி நீ சொல்லி முடிச்சிருக்க. அது இந்த தமிழ் வரை நோட்ஸ் அது மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, எனிவேஸ் நான் இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன், உன்னை யாரும் பாராட்ட வேண்டாமா வருண்? இன்னைக்கு கண்டிப்பாக பாராட்டுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ feedback@pudhivugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு உங்களோட கருத்துக்களை நம்மளோட ஷோ பற்றி கண்டிப்பாக அனுப்புங்க. அதை வந்து நாங்கள் டெய்லி டே டு டே லைஃப்பில் வந்து எங்களோட ஷோவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ், அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் கொடுத்துடலாம். கீழே டிஸ்பிளே இருக்கு டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உடனடியாக உங்களோட ஃபீட்பேக்கை தரலாம். அல்லது கைப்பட கடிதம் எழுதி இப்போ கீழே டிஸ்பிளே இருக்க அட்ரஸ்க்கும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். எக்ஸாக்ட்லி, எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாளைக்கு எங்களுக்கு நீங்கள் சந்தர்ப்பம் கண்டிப்பாக கொடுப்பீங்க அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திட்டு அப்படியே எஸ்கேப் ஆக போகிறோம். திருப்பி நாளைக்கு வந்து உங்களை தொந்தரவு பண்ணுவோம். காலையில் பாசிட்டிவ் எனர்ஜியோட புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று பாரு ஆனந்தி.